சம்பந்தம், இன்று நம் சத்திரத்திற்கு யாராவது சாப்பிட வந்தார்களா? இன்னைக்கு 50 பேருக்கு மேல சாப்பிட்டு போறாங்களே. அப்படியா? சந்தோஷம். யாராவது சாப்பிடாதவர்கள் இருந்தால் என்னுடன் அனுப்பு. வாங்க 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 வாங்க. இன்னைக்கு சாப்பாட்டுக்கு என்ன சொல்லப்படாதா? சம்பந்தம், இப்படி வா. ஏன் சொல்லப்படாதுங்கிறீங்க? உண்மையதானே சொல்ல போறேன். சாமி, ஊர்ல யாரோ ஒரு ஆள் வந்து பெரிய சமாராதனை நடத்துறாங்க. அங்க போயிட்டாங்க எல்லாரும் சாப்பிடறதுக்கு. இங்க ஒருத்தர் வரல. அதுக்கு நம்ம என்ன பண்றது? நீங்க வேற தினம் 20 பேருக்கு சாப்பாடு. 50 பேருன்னு சொல்லு. ஆமா, 50 பேர். 50 பேரா? அயோக்கியன். இது ஒரு நிமிஷம் கூட இந்த சத்திராதிகாரியாருக்கு ஓகே இல்லை. இப்போது உன்னுடைய கணக்கு வழக்குகளை எல்லாம் உன்னிடம் கொடுத்து விட்டு வெளியில் புறப்படும். மன்னருக்கு காடி என்ன தார்மாரா உணர்ந்தியா? இனி நானாக்க அதிகாரி சரிமா? அங்கே எங்க போறேன்? இங்க போ, வெளியா போ. அதிகாரி உத்தியோகம் போச்சு போச்சு. என்ன பிள்ளைவாள், என் கையில் இங்கேயும் போச்சுறதா? ஆமா. அப்புறம் மறந்து போய் பிறகு நினைச்சு வேட்டியை புடுங்க இல்லையா? தண்ணி சொட்டித்து. இப்போ எவரு நினைச்சு உங்க முழுக தரவ போற. படுபாதி கல்யாண துலக்கினே சாவதான சன்னிதானம் மறைக்குதே கத்த விலகி இரும் பிள்ளாய். அதிகாரி வேலைக்கு வந்த அயோக்கியா, போவலிய. அங்க எங்க போற? இங்க போற. அங்க என் பணம் இருக்கு, அதையும் எடுத்துக்கிட்டு வேலைக்காரியம் அழைச்சிட்டு தான் போவேன். சம்பந்தம் இனி அதெல்லாம் உனக்கு சம்பந்தம் இல்லை. வேலைக்காரியும் பணமும் அதிகாரிக்கு சொந்தம். இப்ப யார் அதிகாரின்னா வெளியே போ. அவர் என்னமோ கோபத்துல சொல்லிட்டு போறாரு. போறதான். மரியாதையா வெளியில போறியா இல்லையா? போகலன்னா உதைப்பேன். உதைக்கிறதுக்கு நீங்க என்ன கழுதையா? ஆமா, நீ புத்தியில கழுத. நாங்க இப்போ உன்னை உதைக்கிறதுக்கு கழுதாக போறோம். அப்படி ஆகட்டும். ஐயா அங்கவா அப்ப கழுவு. உத அது ஏன் வெகுமாத்த உதைக்கிறீங்க? அதான்